இல்ல. அப்ப எப்படி பிள்ளைகள் நம்ம எதிர்பார்க்க முடியும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 7 வயதில் ஹாஃபிஸ், வெறும் 7 வயது சிறுவன் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்து ஹாஃபிலாக, அடுத்து 9 வயதில் கிட்டத்தட்ட 40,000 ஹதீஸ்களை கொண்டிருக்கிற முவத்தா இமாம் இப்னு மாலிக் அவர்களையும் அதை மரணம் செய்து ஹதீஸ்களை மேதையாகிறாங்க வெறும் 9 வயதுல. இவ்வளவு பிரம்மாண்டமான நினைவாற்றல். அப்ப சில பேர் கேட்டாங்களாம், இப்படி இவ்வளவு மரண சக்தி உங்களுக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் தாய் நான் பால் குடி குழந்தையாக இருந்த போது ஒவ்வொரு முறை பால் குடிப்பாட்டுகிற போதும் ஒழுவுடன் எனக்கு பால் ஊட்டுவாங்க. ஒழு செய்து விட்டுத்தான் என் தாய் எனக்கு பால் ஊட்டுவார். இப்ப அதனுடைய பரக்கத், நான் வெறும் 9 வயதில் 40,000 ஹதீஸ்களை மரணம் விட்டேன் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குழந்தைய பெற்றிருக்கிற தாய்மார்கள் இந்த பால் குடிப்பாட்டுகிற வயசுல நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒன்னு சீரியலை பார்த்துக்கிட்டே பால் கொடுக்கறது, இல்ல ஏதாவது போனை நோண்டிக்கிட்டு போன்ல கண்டதை அதை இதை வீணானதை பார்த்துக்கிட்டு பால் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு. இப்ப இதனுடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் பெரும் சேட்டை செய்கிற குழந்தைகளாக பெற்றோர்களை எதிர்க்க